ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ட்ரையல். இதை எழுதினவங்க ஃப்ரான்ஸ் கஃப்கா. இந்த பர்டிகுலர் நாவல் ஃபர்ஸ்ட் ஜெர்மன் லாங்குவேஜில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா, ஆத்தர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா. ஸோ அவர் வந்து 1924 இறந்துருக்கிறாரு. தென் இந்த ஒர்க் 1925 ஏப்ரல் 26 அப்போது பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே முக்கியமாக இந்த ஒர்க் வந்து டெஸ்டாவ்ஸ்கி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆத்தரோட க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் எழுதுனார் இல்லையா, அவரோட புக்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஒர்க் அவர் எழுதியிருப்பார். ஸோ கஃப்காவோட ரைட்டிங்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த ஆத்தரோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அவரோட ஸ்டைல் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தென் இவரோட ரிலேஷன் அப்படின்னு கூட சில இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இது ஒரு ஃபிக்ஷன் அண்ட் ஆல்சோ இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் சிட்டி ஆஃப் யூரோப்பில் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் இருக்குது இல்லையா, இதை வந்து மியூசியம் ஆஃப் மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்ற அந்த மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதை பப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னா 1937. ஓகேவா. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் அவரை எந்த அளவுக்கு பாதிச்சுது, அதனால அவரோட லைஃப்பில் எத்தனை பேர் அவரை மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக கொஞ்சம் ட்ரிக்கியான மேனரில் தான் இந்த நாவல் எழுதியிருப்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் ஒரு அப்சர்டிட்டி, எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு கொஷின் வர்ற மாதிரி தான் இந்த நாவல் இருக்கும். ஸோ இதை வந்து மூவியாகவும் அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு சென்ட்ரல் கேரக்டர் ஜோசப் அப்படின்ற கேரக்டர் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். அவங்கள வச்சு நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. ஸோ கேரக்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்குற நரேட் பண்ணும்போது கேரக்டர்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போது ஒரு நாள் மார்னிங் ஜோசப்க்கு வந்து அவரோட 30th பர்த்டே, அவருக்கு 30 வயசு ஆக போகுது இந்த பர்த்டேயோட. ஸோ அந்த 30th பர்த்டே அன்னைக்கு மார்னிங் அவர் வந்து ஒரு லாட்ஜில் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. அவரோட நிறைய பேர் அங்கங்கே ஒவ்வொரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே இவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அவர் அந்த லாட்ஜில் இருக்கும்போது அன்னைக்கு அந்த 30th பர்த்டே அன்னைக்கு யாரோ அவரை வந்து வெளியே இருந்து கூப்பிடுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பர்சன் வந்திருக்கிறாங்க, நல்லா வெல் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவர் யார் அப்படின்றது இவருக்கு தெரியலை. ஸோ இவர் வெளியே வந்து பார்க்கும்போது அவரே மாதிரி இன்னொருத்தரும் இருக்கிறாரு. 2 பேருமே இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க 2 பேரும் உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன பண்ணேன், என்ன எதுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ப்ராப்பராக எந்த விதமான ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அவங்க யாருன்றதையும் சொல்லலை, எதுக்காக இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றதையும் சொல்லலை, அவர் என்ன தப்பு பண்ணாருன்றதையும் சொல்லலை, எதையுமே சொல்ல மாட்றாங்க. இவர் அகெயின் அண்ட் அகெயின் கொஷின் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. தென் அவரோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து காட்டுறாரு. இந்த மாதிரி நான் பேங்க்கில் கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக லீகலான ஒரு நோட்டீஸ் எனக்கு காட்டணும், எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்றதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அதர்வைஸ் உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கியூ பண்ணுறாரு. பட் அந்த 2 பேரும் எதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்காம அவரை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் சொல்கிறாங்க. தென் அவங்க வந்து இவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கிளம்பியே ஆகணும், உடனடியாக உங்களுக்கு ஒரு ட்ரையல் நடக்க போகுது, இந்த லாட்ஜில் தான் வேறு ஒரு ரூமில் நடக்க போகுது, எல்லாருமே வந்தாச்சு, நீங்களும் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் சரி ஓகே என்ன தான் போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இவர் ப்ரிப்பேர் ஆகிறாரு. அவரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த 2 பேருமே. இவருக்கு எதுவுமே புரியலைன்னாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ரெடி ஆகிட்டு அவங்களோட போகிறாங்க. போனால் இன்னொரு ரூம், அவர் ஒரு ரூமில் இருக்கிறார் இல்லையா, அதே மாதிரி பக்கத்து ரூமில் ஒரு கோர்ட் மாதிரி அவங்களே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பர்ஃபெக்டான மேனரில் இல்லைனாலும் கோர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பர்சன் மிடில் இருக்கிறாரு. தென் இவரோட பேங்க்கில் ஒர்க் பண்ணுற 3 ஜூனியர் கிளர்க்கும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஜூனியர்ஸையும் பார்க்கும்போது இவருக்கு புரியல, இவங்க எதுக்கு இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. தென் அவர்கிட்ட நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இந்த ட்ரையல் நடத்துகிறீங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே இவருக்கு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்றாங்க. ஃபர்ஸ்ட்டு ரீசன், காசு என்னன்னு தெரிஞ்சால் தானே சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இவருக்கு எதுவுமே தெரியல, எல்லாமே பிளாங்காக இருக்குது, ஒரு அப்சர்டிட்டி மாதிரி இவருக்கு க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கண்டினியூஸாக அவங்க வந்து இவனை அரெஸ்ட் பண்ணணும், இவனை ஜெயிலில் போடணும், இது மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க, ரீசன் சொல்லலை. ஸோ இவர் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அவங்கக்கிட்ட கேட்க ட்ரை பண்ணுறாரு. பட் லாஸ்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் பேங்க்கு போகணும் இல்லையா, நீங்கள் போகலாம், உங்களோட டே டு டே ஒர்க் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி போகிறாரு. இருந்தாலும் இவருக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் இவரோட லாட்ஜில் வந்து ஒரு லேண்ட் லேடி இருப்பாங்க, அவங்க வந்து இவரை கன்சோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு, சம்மந்தமே இல்லாமல் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்குறாங்க, அவர்
அவர் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பார் இல்லையா, ஸோ அதனால் அவரை கன்சோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அவருக்குமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். யாராவது ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாரு, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு சடனாக அவங்கள வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லைன்னாலும் ஹராஸ் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. பட் அந்த லேடி வந்து அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலை. ஸோ அவனுமே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்த உடனே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. அவனையும் போக சொல்கிறாங்க. தென் அதே லாட்ஜில் இருக்கிற இன்னொரு மென்னோட அவங்க வந்து க்ளோஸாக பேசுகிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவர் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, என்கிட்ட இருந்து அவளை தூரமாக வச்சுக்கிறதுக்காக மேபி அவன் வந்து அவளை ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிக்கிறாரு. ஸோ இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அவளுமே அவனோட அந்த ஒரு சார்மிங் நேச்சரை பார்த்து ஹேண்ட்ஸமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே லவ்வில் விழுந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனே கெஸ் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இவனுக்கு ஒரு சமன் வருது. அந்த சமனில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஒரு கோர்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணி அந்த கோர்ட்டுக்கு வந்து கம்மிங் சண்டே நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இவர் அதை பார்த்த உடனே அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏன்னா அதில் வந்து ப்ராப்பரான ஒரு அட்ரஸ் இல்லை, ப்ராப்பரான ஒரு லொக்கேஷன், டைமிங் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு சண்டே நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்றது மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்குது. தென் ஒரு வழியாக எப்படியாவது நம்ம அங்கே கண்டுபிடிச்சி போயே ஆகணும், இந்த ட்ரையல் என்ன தான் நடக்குது நம்மளை சுற்றின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க சொன்ன மாதிரியே சண்டே கிளம்பி போகிறாரு. அந்த லொக்கேஷனை ஃபைண்ட் பண்ணுறாரு. எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் தான் போகிறோமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோடு தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா எந்த இடத்துலையுமே கோர்ட் மாதிரியே இல்லை. இருந்தாலும் சரி ஓகே நம்ம கோர்ட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கே போகிறாரு. அங்கே பார்த்தா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. நிறைய பிளாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ராப்பராக அவங்க கொடுத்துருக்க அந்த அட்ரஸை வச்சு ஒரு பிளாக்கில் போய் பார்க்குறாரு. ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு வாஷர் உமன் துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப யங்காக தான் இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை. அவங்கள பார்த்ததும் இங்கே தான் கோர்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க, எனக்கு சம்மன்லாம் வந்திருந்துச்சு, அதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த லேடி வந்து நான் உங்களை கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கோர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு அப்போவுமே கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. இங்கே எப்படி கோர்ட் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அந்த லேடி இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு டோர் ஓப்பன் பண்ணதும் அவ்வளோ கூட்டமாக மென் இருக்கிறாங்க. எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. இவர் கரெக்டாக அந்த டோர்கிட்ட போகும்போது ஒரு சின்ன பையன் வந்து இவரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஜட்ஜ் மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவரை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன் அப்படின்னா இவன் வந்து வர சொன்ன டைமுக்கு வரல, டைம் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அவர் கோவப்படுறாரு. பட் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் லேட்டாக வந்துட்டேன் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் நான் வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி இவன் பதில் சொன்னோடனே அங்கே இருக்கிறவங்கலாம் கிளாப் பண்ணுறாங்க, இவனை சியரப் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இது எல்லாமே இவனுக்கு வித்தியாசமாக இருக்குது. தென் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கேஸ் எல்லாம் படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரை ரீட் பண்ணுறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, ஓ நீங்கள் அந்த பெயிண்டர் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவன் வந்து பெயிண்டரா, நான் வந்து பேங்க்கில் கிளர்க்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். அதுக்கும் எல்லாரும் சிரிக்கிறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. ஸோ இவன் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுறான். எல்லாமே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணுறான். தென் அந்த ஜட்ஜ் பேசுகிறதுக்கு முன்னாடியே இவன் பேச ஆரம்பிக்கிறான். இங்கே என்ன தான் நடக்குது, எந்த விதத்துலையுமே இது வந்து கோர்ட் மாதிரியே இல்லை. ஒரு கோர்ட்டில் எப்படி இவ்வளோ பீப்புள் இருப்பாங்க, இங்கே என்ன நடக்குது, என்னோடய பேரை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, உங்களை பார்த்தாலும் ஒரு ஜட்ஜ் மாதிரி இல்லை, லா புக்ஸ் இங்கே இல்லை, நீங்கள் வந்து பேசுகிறதும் ப்ராப்பராக இல்லை, எதுவுமே லீகலாகவே இல்லையே, அப்புறம் எப்படி இங்கே ட்ரையல் நடக்க முடியும், என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கான ரீசன் தான் என்ன, எதுக்காக இப்படி எல்லாரும் அரகெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கிறான். எல்லாருமே சைலண்ட்டாக தான் இருக்கிறாங்க. யாருமே ப்ராப்பராக ரிப்ளை பண்ண மாட்றாங்க. இவன் மட்டும் சத்தமாக கத்திக்கிட்டே இருக்கிறான். சடனாக ஒரு கேர்ள் கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு கார்னர், அந்த ஹால் ஃபுல்லாக மென்னால் நிரம்பி இருக்குது. அவ்வளோ மென் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கேர்ள் சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு கார்னரில் ஒரு கேர்ளை ஒரு மென் ஹராஸ் பண்ணுறான். பட் அதை வந்து எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. இவனுக்கு அதை பார்த்த உடனே அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. பார்த்தா அது வந்து ஹராசிங் மாதிரி தெரில, நார்மல் ஒரு செக்ஷுவல் ஆக்ட் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க. இது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. லைக் ஒரு மூவி பார்க்குற மாதிரி எல்லா மென்னும் அவங்கள சுற்றி நிற்கிறாங்க. ஈவன் அந்த சின்ன பையனுமே அந்த ஹாலில் தான் இருக்கிறான். எல்லாமே வியர்டாக இருக்குது. பட் அவங்க எல்லாரும் ஏதோ நார்மலான ஒரு விஷயம் மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அந்த ஹாலில் இருக்கிறவங்க எல்லாருமே பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவனுக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறான். தென் அவன் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருப்பான். என்ன அப்படின்னா, அங்கே இருக்க அந்த அசம்பிளி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட அந்த கோர்ட்டில் வந்து
ஈச் சைட்லேயும் ஒரு பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஒருவேளை இவங்களோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் போல். இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு டீம், இந்த மெம்பர் வந்துட்டு இந்த மாதிரியான சீக்ரெட்டான ட்ரெஸ்ஸிங் கோட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க போல். இந்த சீக்ரெட் ஆர்கனைசேஷனுக்கு இதுதான் ட்ரெஸ்ஸிங் கோட் அப்படின்ற மாதிரி இவர் வந்து நினச்சிக்கிறாரு. பட் ஆக்சுவலாக அதுதானா அப்படின்றது அவருக்கு தெரியாது. பட் இவரை அந்த மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ இப்போ அங்கேருந்து வெளியே வந்துட்டார் இல்லையா, அகெயின் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையல் எல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் சண்டேயும் அதே மாதிரி போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அந்த வாஷர் உமன் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு இன்னைக்கு ட்ரையல் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த விமன் சொல்கிறாங்க, இல்லையே இன்னைக்கு ட்ரையல் எதுவும் இருக்குன்னு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லலையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடி, இல்லை நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹாலை காட்டுறாங்க. அந்த ஹால் எம்டியாக இருக்குது, யாருமே இல்லை. ஸோ அதை பார்த்த உடனே சரி ஓகே அப்போ இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த லேடி கிட்ட கேட்குறாரு, இது உண்மையிலே கோர்ட் தானா, அங்கே இருந்தவங்க எல்லாருமே அந்த அசம்பிளி மெம்பர்ஸ் தானா, இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. தென் அவகிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இந்த ஹாலை நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் விசிட் பண்ணுறான். அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாமே ரொம்ப வேர்ஸ்டான இமேஜஸோடு இருக்குது. மென் அண்ட் ஃபீமேல் இருக்கிற மாதிரியான ரொம்ப வேர்ஸ்டான பிக்சர்ஸோடு அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்த உடனே இவன் கேட்குறான், இதுதான் கோர்ட்டா? கோர்ட்னா லா புக்ஸ் வச்சுருப்பாங்க, இது என்ன புக்ஸ், இந்த புக்ஸ்லாம் எதுக்காக இங்கே வச்சுருக்குறாங்க, இதை வச்சுட்டு தான் என்னை வந்து ட்ரையல்னு சொல்லி கூப்பிட்டாங்களா, என்கிட்ட கொஷின் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த லேடி கிட்ட கேட்குறான். இவன் வந்து அவனோட ப்ராப்ளம் ரிலேட்டடாக பேசுகிறான். பட் அந்த லேடி வந்து இவனை ஃப்ளர்ட் பண்ணணும், இவன்கிட்ட அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இவனுக்கு அந்த இன்டென்ஷன் வந்து புரியும். பட் இவன் அவனோட வந்த ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். தென் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு மென் அந்த ஹாலுக்கு வந்துருவார். அவர் யார் அப்படின்னா, லாஸ்ட் டைம் இவர் இந்த ஹாலுக்கு வந்திருக்கும் போது ஒரு லேடியை ஒரு மென் வந்து செடியூஸ் பண்ணார் இல்லையா, அந்த மென் தான் இவர். அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததும் இவர் உடனே அந்த ஹாலை விட்டு வெளியே போயிடுவார். இவருக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் புரிய வரும், அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் இந்த கோர்ட்டில் வந்து அஷராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அஷர் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோர்ட்லலாம் ஒவ்வொருத்தங்களும் எங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பர்சன். தென் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் எல்டர்லி பர்சன். அவர் இவரை பார்த்ததுக்கப்புறமா கோர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆரோ மார்க் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே உள்ளே போனால் பெரிய இடமா, அது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஸ்டேர்ஸ் இருந்து சின்ன இடம் மாதிரி இருக்கும். பட் உள்ளே போனால் பெரிய இடம் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்தையா அவருக்கு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் இந்த இடம் அந்த இடம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையா அவருக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஜோசப் வந்து ரொம்பவே வீக் ஆயிடுவார். அவரால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஆயிரும். அவர் ரொம்ப வீக் ஆனதுக்கப்புறமா அவர் அந்த இடத்துல இருந்து அனுப்பிடுவாங்க. இவரும் வந்துருவார். தென் அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கும். இவரும் இந்த ட்ரையலை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். ஒரு நாள் ஈவினிங் என்ன நடக்குது அப்படின்னா, இவரோட பேங்க்குக்கு போகிறாரு. அங்கே போனால் ஸ்டோரேஜ் ரூம் அப்படின்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கு இவரை வர சொல்லி இவருக்கு மெசேஜ் வருது. ஸோ அந்த ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அதில் 2 பேர் வந்து ஃபர்ஸ்ட் இவரை வந்து ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா அவரோட வீட்டுக்கு, அவங்க 2 பேரும் இருப்பாங்க. அவங்க கூட இன்னொரு பர்சனும் இருப்பார். அவர் வந்து இவங்க 2 பேரையும் நல்லா சாட்டையை வச்சு நல்லா அடிப்பார். அவங்க 2 பேரும் இவங்கிட்ட மணி டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எனக்கு மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இவர் வந்து அந்த அடிக்கிறவரை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், நீங்கள் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். பட் அவர் வந்து இவன் சொல்கிறத கேட்கவே மாட்டார். கண்டினியூஸாக அவங்க 2 பேரையும் சாட்டையை வச்சு அடிச்சுட்டே இருப்பார். இதுவுமே அவருக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆல்ரெடி இந்த ட்ரையல் எதுக்கு போயிட்டுருக்கு, என்ன எதுக்கு அக்யூஸ் பண்ணுறாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், இதில் இது எதுக்கு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்களை எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் மாதிரி அவருக்கு ஆட் ஆன் ஆகும். ஸோ இதை பற்றி அவர் யோசிச்சுட்டு இருப்பார். நெக்ஸ்ட் டே வரும்போது நெக்ஸ்ட் டேயும் இதே சீன், அதே ஸ்டோர் ரூமில் அதே மாதிரி அந்த 3 பேர் இருப்பாங்க. அவரை போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இவர் வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது அவரோட அங்கிள் வருவார். கேர்ள் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட அங்கிள் வருவார். வந்து இவர்கிட்ட என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கிள் கிட்ட இவன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். என்னை வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க, பட் என்ன ரீசன் எனக்கு தெரியாது, ட்ரையல்னு சொல்கிறாங்க, சம்மன்னு சொல்கிறாங்க, என்னெல்லாமோ நடக்குது, எனக்கு தயவு செஞ்சு என்னை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா அங்கிள் இவனை ஒரு லாயரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. லாயர் பேர் ஹல்ட். அந்த ஹல்ட் அப்படின்றவர் ரொம்ப எல்டர்லி பர்சன், ரொம்ப சிக்காக இருப்பார். ஸோ ஒரு சிக்காக இருக்கிறதுனால எப்போவுமே பெட் ரிடன் தான், அவரால் எழுந்து கூட நடக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவரை பார்த்துக்கிறதுக்காக நர்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பேர் லெனி. அந்த லெனி அப்படின்ற பொண்ணு ரொம்பவே யங்கான அண்ட் ஆல்சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஜோசஃபை பார்த்த உடனே பிடிச்சி போயிடும். ஸோ இவனுக்கு
வந்து அங்கே பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கும்போது தெரிய வரும் என்ன அப்படின்னா லெனி அப்படின்றது இந்த லாயரோட மிஸ்ட்ரஸ் அப்படின்றது இவனுக்கு தெரிய வரும். ஸோ அவருக்கு எல்லாமாவும் இந்த பொண்ணு தான் இருக்கிறா அப்படின்றது இவருக்கு புரிய வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவரோட அங்கிள் அண்ட் ஜோசப் அண்ட் ஆல்சோ அந்த லாயர் 3 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஜோசப் அந்த இடத்த விட்டு வெளியே போகிறான். வெளியே போனதுக்கப்புறமா லெனி அவனை அப்ரோச் பண்ணிட்டு 2 பேரும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அங்கிள் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. ஸோ அங்கிள் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. உன்னோட பிரச்சனைக்காக நான் இங்கே வந்தால் நீ இந்த மாதிரி அவரோட மிஸ்ட்ரஸ் கூட மிஸ்பிஹேவ் பண்ணுறியே, இதை பார்த்தாருன்னா அவர் எவ்வளோ கோவப்படுவார், அவர் இந்த கேஸை எடுத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ரொம்ப கோவமாக அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பட் ஜோசப்க்கு இதை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவன் அடிக்கடி லாயரை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரான். வரும்போது எல்லாமே லெனி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதை லாயர் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கோவமாகுது. இந்த லாயர் எனக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணலை, இந்த கேஸ்லேருந்து என்னை வெளியே எடுக்கவும் ட்ரை பண்ணல அப்படின்றது அவனுக்கு புரிய வருது. ஸோ அவரோட ஒர்க் வந்து எந்த விதத்துலையும் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றது ஜோசப்க்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட பேங்க்கில் இருக்கிற ஒன் ஆஃப் தி கிளைண்ட்டை மீட் பண்ணுறான். அந்த கிளைண்ட் வந்து இவனுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஒரு கோட் பெயிண்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டரை போய் மீட் பண்ணுறான். அந்த பெயிண்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரையலை வந்து டிலே பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஒரு டெம்பரரியான அக்யூட்டல் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அக்யூட்டல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது. பட் நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு இதை பற்றி அந்த லாயர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி லாயரோட வீட்டுக்கு போகிறான். தென் அவன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டான், நம்மளே இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம், இந்த லாயருக்கு வந்து நம்ம தேவையில்லாமல் அவர் இதில் இன்வால்வ் பண்ண வேண்டாம், அவர் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படின்றதும் அவனுக்கு தெரியுது. அதனால் சரி அவரை அப்படியே விட்டுருவோம், நம்ம பேசாமல் இதை பார்த்துக்கலான்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறதுக்காக வீட்டுக்கு போகும்போது ஒரு மர்ச்சண்ட்டை மீட் பண்ணுறான். ருடி பிளாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மர்ச்சண்ட்டை மீட் பண்ணுறான். அவர் வந்து ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஒரு ட்ரையலில் இருக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஹல்ட் அப்படின்ற அந்த லாயர் தான் அந்த கேஸை வந்து டீல் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்றதுனால அவன் 5 இயர்ஸாக அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கிறான். ஸோ அவரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து இவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பார். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பேங்க்ரப்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து இப்போ ஃபினான்ஷியலி அண்ட் ஆல்சோ எல்லா விதத்துலையுமே இந்த ஒரு லாயரையும் லெனியையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாரு அப்படின்றது இவனுக்கு தெரிய வரும். அண்ட் ஆல்சோ லெனி இவர் கூடவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறா அப்படின்றதும் இவருக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அவனோட மைண்டில் இருக்குது. 5 இயர்ஸாக ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அதுக்கு காரணம் இந்த லாயர் அப்படின்றது அவனுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு அந்த லாயர்கிட்ட பேசுகிறதுக்காக உள்ளே போகிறான். அப்படி போகும்போது அந்த லாயர் இவன் முன்னாடியே அந்த மர்ச்சண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்க்குறான். அந்த மர்ச்சன்ட் வந்து ரொம்ப ஒபீடியன்ட், ரொம்ப சின்சியராக அவர்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பான். அதை பார்க்கும்போது இந்த லாயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லைக் அ டாக் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவனை வந்து ஒரு டாக் மாதிரி தான் இவர் நினைக்கிறாரு. ஸோ இவரோட மென்டாலிட்டி இவனுக்கு அவரை பற்றின ஒரு பேடான ஒப்பீனியன் ஒன்று க்ரியேட் ஆகுது. தென் ஜோசப்க்கு வந்து என்ன சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவனை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இட்டாலியன் கிளைண்டோட அக்கம்பெனி பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவனும் சரி ஓகேன்னு சொல்லி அந்த சிட்டியில் இருக்கிற கேத்தட்ரல் ஒரு சர்ச்சில் வந்துட்டு அந்த பர்சன் அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பட் இவன் போகும்போதெல்லாம் அந்த கிளைண்ட் வர்றதே இல்லை. இவனால் அவங்கள மீட் பண்ணவே முடியல. ஸோ ரொம்ப நாளாக அங்கே போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கே தவிர கிளைண்ட்டை மீட் பண்ணவே முடியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் வந்து இவனோட பேர் சொல்லி கூப்பிடுறாரு, ஜோசப் அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இவன் கிட்ட போகிறான். போன உடனே அந்த ப்ரீஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிஃபோர் த லா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏன்ஷியன் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறாரு. அந்த ஸ்டோரியை கேட்கும்போது இவனுக்கு இருக்கிற அந்த கோட் ப்ராப்ளம் மாதிரியே இவனுக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஸ்டோரியில் வந்து இப்போ நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்துடுச்சு, நிறைய பேர் இதை நிறைய மாதிரி எழுதியிருக்காங்க. பட் ஒரிஜினல் அப்படின்றது இந்த பிஃபோர் த லா அப்படின்றது தான் ஒரு ஓல்டான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக நரேட் பண்ணி முடிக்கிறாரு. கோர்ட் அஃபீஷியல்ஸ் தான் இதை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்மும் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா இப்போ நிறைய நாட்கள் கடந்து போயாச்சு. ஜோசஃபோட 31st பர்த்டே. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவனோட 30th பர்த்டே, எண்ட் ஆகும்போது அவனோட 31st பர்த்டே. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் இந்த ட்ரையலோடு அவன் போராடிட்டு இருக்கிறான். இன்னமும் அவனுக்கு ஆன்சர் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவனோட 31st பர்த்டே அன்னைக்கு 2 men வராங்க. அவனோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 பேரும் நடந்தே போகிறாங்க. அந்த சிட்டியில் இருக்கிற ரொம்ப சின்ன இடமான ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க. சின்ன சந்து மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் அவனை படுக்க வைக்கிறாங்க 2 பேரும்.
தென் அவங்க கையில் வந்து பீஃப் எல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா, பச்சர் யூஸ் பண்ணுற அந்த நைஃப் வச்சுருக்குறாங்க. அவன் அங்கே படுத்திருக்கும்போது மேலே பார்க்குறான். அவனோட அந்த லாட்ஜில் ஃபர்ஸ்ட் ஒரு லேடியோட அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான் இல்லையா, அந்த ஒரு கேர்ள் அங்கே அந்த விண்டோ சைடில் நிற்கிறத அவன் பார்க்குறான். அந்த லேடி அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே அவனுக்கு தெரியுது நம்மளை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியுது. பட் லாஸ்ட் வரைக்கும் எதுக்கு அப்படின்ற ரீசனே அவனுக்கு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக அவன் வந்து அந்த லேடியை பார்க்கும்போது அவன் ஒன்று சொல்ல வரும்போது அவனை கரெக்டாக அவனோட செஸ்ட்லேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அவன் இறந்து போயிடுறான். இறந்து போகும்போது லாஸ்ட்டாக அவன் சொன்ன வேர்ட் லைக் அ டாக் அப்படின்னு சொல்லி இறந்து போகிறான். ஸோ அவன் எதுக்காக இறந்து போனான், அனிமல்ஸ்க்கு தான் அது இறந்து போகும்போது எதுக்கு அது இறந்து போச்சுன்னே தெரியாது. இவனை இப்போ கட் பண்ணுறதும் கறிக்கடையிலலாம் அனிமல்ஸை பேர்ட்ஸை கட் பண்ணுற அந்த ஒரு நைஃபை வச்சு தான் கட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ரொம்பவே கன்ஃபியூசிங்கான அண்ட் ஆல்சோ ஒரு மீனிங்லெஸ் அப்சர்ட் நாவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பர்சன் மென்டலி எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிறான் அப்படின்றத வந்து ரொம்பவே ட்ரிக்கியான ஒரு வேல இந்த நாவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.